வணக்கம். வாங்க, இன்றைக்கி நாங்கள் பாயாசம் செய்வோம். இப்படி ஒரு பாயாசம் என்றைக்குமே நீங்கள் குடிச்சிருக்க மாட்டீங்க. அவ்வளவு ஒரு சுவையாகவும் வாசமாகவும் இருக்கும். ரவையில் தான் இன்றைக்கி நான் இந்த பாயாசம் செய்திருக்கிறேன். நீங்களும் செய்து பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பாயாசத்துக்கு தேவையான எல்லா பொருளும் எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய் பால், ரவை, சேமியா, முந்திரி பருப்பு, கஜு, அதோட ரம்பையிலே ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். இதுதான் இந்த பாயசத்தின் ஸ்பெஷல். வாங்க பார்ப்போம் என்னண்டு. சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன். சூடாகட்டும். அதில் நெய் கொஞ்சம் விடுவோம். இப்போ முந்திரி பருப்பை போடுறேன். அதை நல்ல வடிவாக கலந்து விடுவோம். ஒரு பொன்னிறமாக வரும் வரையும் நாங்கள் அதை வறுத்தெடுப்போம். கருகாமல் பொன்னிறமாக வரையக்குள்ள அதை எடுக்கணும். இப்போ வறுபட்டுட்டுது. நாங்கள் அதை எடுத்து வேறு ஒரு தட்டில் மாற்றி வைப்போம். அதோடு இப்போ நான் ப்ளம்ஸ் போடுறேன். வடிவாக கலந்து விடுவோம். அது கொஞ்சம் உப்பி பலூன் மாதிரி உருண்டையாக வரும். அது வரையும் கலந்து விடுவோம். எல்லாமே மெல்லிய நெருப்பில் நீங்கள் செய்யணும். வறுபட்டுட்டுது. இப்போ நாங்கள் அதையும் தட்டில் மாற்றி வைப்போம். இப்போ நான் அதே நெய்யில் அரை கப் ரவை எடுத்துருக்கிறேன். அதையும் போடுறேன். எங்களோட சில்வர் கப்பால் அரை கப் எடுத்துருக்கிறேன். ஒரு 5-6 பேர் குடிக்கலாம். நாங்கள் வடிவாக ரவையை வறுத்து விடுவோம். கைவிடாமல் நீங்கள் வறுக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் பொறுமையாக வறுத்து விடணும். ரவை நிறம் மாறக்கூடாது, அடிப்பிடிச்சிடக்கூடாது. இல்லாட்டி பாயாசம் கருகின வாசம் வரும். வடிவாக கலந்து விடுங்க பக்கத்திலே இருந்து. இப்போ ரவை வறுபட்டு கொண்டு வருகுது. இந்த பருவத்தில் நான் சுடுதண்ணி விடுறேன். ஒரு அளவாக ரவை உறிஞ்சக்கூடிய அளவுக்கு சுடுதண்ணி விடணும். ரவை உறிஞ்சி மேலதிகமாக தண்ணி நிற்கணும். அப்போத்தான் ரவை முழுசாக இருக்கும். இல்லாட்டி குழஞ்சி தண்ணி காணாட்டி குழஞ்சி களி மாதிரியாகி கட்டிவிடும். அதால் தண்ணியை பார்த்து அளவாக விடுங்க. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுறேன். விட்டு வடிவாக கலந்து விடுங்க. இப்போ ரவை தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சிட்டுது. நல்லா அவிஞ்சிட்டுது ரவை. இப்போ நான் எடுத்து வச்சுருந்த ரம்பை இலைகளை பிச்சுட்டு இதில் போடுறேன். இந்த ரம்பை இலை நீங்கள் போட்டு ஒருக்கா வச்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும். இதை நாங்கள் கொழும்பில் ரோட்டு கடைகளில் குடிக்கிற ரவை கஞ்சி மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு அருமையான சுவையாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை போட்டு செய்து பாருங்கள். வடிவாக கலந்து விடுங்க. இப்போ நான் 2ஆம் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை விடுறேன். விட்டு நல்ல வடிவாக கலந்து விடுங்க. கட்டிகள் இருக்கக்கூடாது. வடிவாக கலந்து விடுங்க. இப்போ இந்த பாயசத்துக்கு தேவையான உப்பு போடுறேன். அதோடு நான் சர்க்கரை 2 துண்டும் போடுறேன். ஒரு லைட்டான கலர் வாரத்துக்காண்டி போடுறேன். சர்க்கரை இல்லாமலும் செய்யலாம், பிரச்சனை இல்லை. நல்லா தான் இருக்கும். நான் இப்போ 1 கப் சீனி போடுறேன். அரை கப் ரவை எடுத்து போட்டிருந்தேன். அதுக்கு நான் 1 கப் சீனி போடுறேன். உங்களுடைய இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சீனியை போட்டுக்கொள்ளுங்க. போட்டு நல்லா கலந்து விடுவோம். கொதிக்கட்டும்.
வடிவாக கலந்து விடுங்க. கொதி வருகுது. வடிவாக கலந்து விடுங்க. இப்போ நான் முதல் பால் விடுறேன். விட்டு வடிவாக கலந்து விடுங்க. முதல் பால் விட்டு கன நேரம் வைக்கக்கூடாது. கலந்து விடுங்க வடிவாக. ஓரங்கள் எல்லாம் வடிவாக பளிச்செல்லாம் கலந்து விடுங்க. கட்டிகள் இருக்கக்கூடாது. இப்போ நான் ஏலக்காய் தூள் சேர்க்கிறேன். கலந்து விடுங்க. அதோட வறுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பையும் கஜுவையும் போடுவோம். இப்போ ஒரு கொதி வருகுது. இப்போ இதை நாங்கள் இப்படியே இறக்கி வச்சிருவோம். இப்போ நான் ஒரு சின்ன பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சம் நெய் விடுறேன். இப்போ நாங்கள் எடுத்து வச்சிருந்த சேமியாவை போடுவோம். போட்டு நல்ல வடிவாக வறுத்து விடுவோம். ஒரு பொன்னிறம் வரும் வரையும் வறுப்போம். வறுபட்டு கொண்டு வருகுது. இதை அப்படியே எடுத்து நாங்கள் இறக்கி வச்சிருக்கிற எங்களோட பாயாசத்தில் கலந்து விடுவோம். எங்களோட சுவையான பாயாசம் தயாராகிட்டுது. கட்டாயம் வீட்டில் செய்து பாருங்கள். வீடியோ பார்க்குற நீங்கள் கட்டாயம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாயாசம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு முறை செய்து சாப்பிட்டு பார்த்தீங்களான்னு சொன்னால் நீங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க. அப்படி ஒரு சுவை. லைக் பண்ணுங்கள்,